ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओम नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्माणवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चेन्नरः सदा परमं यो महद्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातदेशतारिणे तय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. பிரியங்கா அவங்க சமைச்சுக்கிட்டே கேட்குறாங்க கிருஷ்ணரை பத்தி. வெரி குட். சரி, நம்ம இந்த விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படின்ற இந்த அழகான கிரந்தத்துல வந்து வாரத்துல 2 நாள் பகவானுடைய நாமங்களுடைய அர்த்தங்களை பார்த்துட்டு இருக்கோம். பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பகவானுடைய குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா பகவான் அப்படின்னா அவருடைய குணம் தான் முக்கியமா நம்மளுக்கு ஞாபகம் வரணும். நாம் ஒரு நபரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவருடைய குணங்கள் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். அவரை பத்தி அவருடைய குணங்கள் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவரை நான் வந்து விரும்புறேன் அப்படின்னா அதுக்கு மேல அவர் மேல நம்மளுக்கு விருப்பமே வராது, அவர் மேல அன்பே வராது. அதனால நான் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய குணங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா விஷயம். இன்னொன்னு, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. மக்கள் வந்து பகவத்கீதை மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கலாம். ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற விஷயத்து மேல எல்லாத்துக்கும் பற்று இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா வீட்டுல பகவத்கீதை படிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சே தீருவாங்க. நிறைய வீட்டுல படிப்பாங்க. குறைஞ்சபட்சம் எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவது என்ன பண்ணுவாங்க, தினசரி வீட்டுல பாடிடுவாங்க நம்ம வீட்டுல வந்து. சோ அப்படி இருக்கும்போது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பொருளை யாரும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. விளக்கத்தை ரொம்ப கம்மியானவங்க தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நாம இங்க சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம வகுப்புக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க. வெறும் 250 பேர் தான் கேட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கோடி பேர் இருக்காங்க. சோ 250 270 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சோ என்ன பண்ணுங்க, நாளைக்கு வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபரை வந்து கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி சஹஸ்ரநாம வகுப்பு இருக்கு, நம்ம நிறைய அதுல அர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தர் கூட்டிட்டு வாங்க. கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய விஷயம் புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு மகத்துவம் புரிய ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களே தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நாம் போன வாரம் வந்து பகவானுடைய 12 நாமங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? முக்தானாம் பரமாகதிஹி அப்படின்ற நாமத்தை வரைக்கும் பார்த்திருந்தோம். சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம், 13வது நாமத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். அவ்யயா அப்படிங்கிறது 13வது நாமம்.
பகவான் தான் நமக்கு ஒரே தஞ்சம். முக்தானாம் பரமாகதி அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். 12வது நாம என்ன சொல்லி கொடுத்தாங்க? முக்தானாம் பரமாகதி அப்படின்னா பகவான் மட்டும்தான் நம்முடைய தஞ்சம். தஞ்சம் அப்படின்னா நம்முடைய இலக்கு. யாரை அடைந்த பிறகு மீண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் அடைய வேண்டிய எண்ணம் வராதோ அப்படிப்பட்டவர் தான் உயர்ந்த தஞ்சமா இருக்க முடியும். இந்த உலகத்துல மனிதர்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காங்க. சோ அப்படி இல்லாம ஒரு விஷயத்த சம்பாதிச்சுட்டா போதும்பா, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எல்லாம் நிறைஞ்சு அவாப்த சமஸ்த காமன் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி எல்லாத்தையும் கிருதகிருத்தியன்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, இனிமேல் அடைய வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண திருப்தியோட உட்கார்ந்தானே எப்படி இருக்கும்? அந்த விஷயத்த நம்ம அடையணுமா? அந்த விஷயம் யாரு அப்படின்னா பகவான் தான் சொல்லி சொல்றார். முக்தானாம் பரமாகதிக்கு அவன் தான் உயர்ந்த தஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, பகவான் ஏன் உயர்ந்த தஞ்சம்? என்ன குணத்தினால பகவான் நமக்கு உயர்ந்த தஞ்சமா இருக்கார் அப்படின்னு கேட்கும்பொழுது, அதான் முதல் நாமம் அவ்யயா. 13, 14, 15, 16, 17 இந்த நாமங்கள் எல்லாமே பகவான் ஏன் நமக்கு உயர்ந்த தஞ்சமா இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை காட்டக்கூடிய நாமங்களா இருக்கு. சரி, முதல் அவ்யயான்னு பார்க்கலாம். நவ் வியதீதி இது அவ்யயா, அழிவற்றவன் அப்படின்னு நாமம். பகவான் அழிவற்றவன், அவ்யயா. பகவான் மட்டும் கிடையாது, ஆத்மாவிற்கும் அழிவு கிடையாது இல்லையா? ஆத்மாவும் என்னைக்கு அழிய போறது கிடையாது. ஆத்மா அப்படிங்கிறது பகவானுடைய அம்சமா இருக்கிறதுனால பகவான் அழிவற்றவரா இருக்கார். நாம் எப்பயுமே அழிவற்ற விஷயத்து மேல தஞ்சம் அடையணும் இல்லையா? அழிவுக்கு உட்படக்கூடிய விஷயத்து மேல தஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தற்காலிகமான விஷயத்து மேல தஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு ஒரு குதிரை இருக்கு. குதிரையில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அதுவே ஒரு குதிரைய ஒரு களிமண்ணால செஞ்ச பொம்மை, களிமண் பொம்மை குதிரை, அந்த பொம்மை குதிரையை எடுத்துக்கிட்டு நான் ஆத்த கடந்து போறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா நீங்க ஆத்துல இறங்கின உடனே என்ன ஆகும்? அந்த களிமண் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிடும், நீங்களும் உள்ளார மூழ்கி போயிடுவீங்க. அது போல நாம் யாரை தஞ்சம் எடுத்துக்கணும் அப்படின்னா, யாரு ஒருவருக்கு அழிவே இல்லையோ அவரை தஞ்சம் எடுத்துக்கணும். இந்த உலகத்துல எல்லாருக்கும் அழிவு இருக்கு, தேவர்களுக்கும் அழிவு இருக்கு. அப்படி இருக்கும்போது பகவானை தஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தஞ்சமானது நம்மளை என்னைக்கும் விட்டு விலகவே விலகாது அப்படிங்கிறத விஷயம். ந வீயதே அப்படின்றது இதனுடைய அர்த்தம். ந வீயதே அப்படின்னா மாற்றம் இல்லாதவர், அழிவற்றவர், மாற்றம் இல்லாதவர். பகவான் என்னைக்கும் மாறமாட்டார். மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரு மாசத்துக்கு அப்புறம் போனா இன்னொரு மாதிரி பேசுவாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், என்ன நம்ம கிட்ட பேசுனவங்க தானே இப்படி மாத்தி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பகவான் என்னைக்கும் மாற மாட்டார். என்னைக்கும் ஒரே போல இருப்பாரு. அழிவற்றவரா இருக்காரு, மாற்றம் இல்லாதவரா இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சொல்றாரு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மை திரும்ப அனுப்பாதவர் சொல்றார். திரும்ப அனுப்பாதவர்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை நீங்க பகவானை சென்று அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை திரும்ப அனுப்புறதே கிடையாது இந்த உலகத்துக்கு. நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு முறை நாம் பகவான் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. ந வியபகம்யதே இது அப்படின்னு சொல்லி மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகா பாடகா சம்சித்திம் பரமாங்கதா அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சத்தியம் பிரமாணம் பண்ணி கொடுக்கிறார். எப்ப ஒருவன் என்னை அடைஞ்சிட்டானோ அவன் மீண்டும் துன்பம் நிறைந்த தற்காலிகமான இந்த உலகத்திற்கு திரும்ப வருவதே இல்லை அப்படின்னு சொல்றான். ஜென்ம கர்மஜமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேதி சோரஜன அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணர் பல இடங்களை சொல்றார், என்னிடம் அடைச்சிட்டீங்க அப்படின்னா மீண்டும் இந்த உலகத்துக்கு நீங்க திரும்ப வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார். எந்த தேவதையும் இதை சொல்ல முடியாது. எந்த தேவதையும் என்ன வழிபடுங்க உங்களுக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த தேவதைகளுக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. எல்லா தேவதைகளும் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவங்க தான். சிவபெருமானை தவிர பிரம்மா உட்பட எல்லாரும் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவங்க தான். அதனால அவங்க என்ன பண்ண முடியாது, நமக்கு ஏதோ இந்த உலக லாபத்தை கொஞ்சம் கொடுக்க முடியுமே தவிர அவங்களால மோட்சத்தெல்லாம் கொடுக்க முடியாது. மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா முக்தி ததாதி முகுந்தகா அப்படின்னு சொல்றார். முகுந்தனாகிய பகவான் கிருஷ்ணால மட்டும் என்ன பண்ண முடியும்? மோட்சத்தை தர முடியும். சோ அப்படி இந்த உலகத்துக்கு திரும்ப அனுப்பவே மாட்டான் நம்மள, அப்படி வச்சுப்பாரு நம்மளுக்கு. அதனாலதான் அவனுக்கு பேரு அவ்யயா அப்படின்னு சொல்லி சொல்றார்.
இதனால்தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதாந்த சூத்திரம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்ம சூத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதாந்த சூத்திரம் அப்படின்னா என்னது? வியாசர் வேதங்களை தொகுத்து எழுதினார். வேதங்களை தொகுத்து எழுதினதுக்கு அப்புறம் அந்த வேதங்கள் பறந்து விரிந்து இருக்கு. 4 வேதங்கள் அப்படிங்கிற ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாத்தையும் படிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாது. அப்ப மனுஷன் கேட்டாங்க, எங்களால இந்த 4 வேதங்களை படிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன பண்ண தெரியுமா அவரு? இந்த வேதங்களுடைய சாரத்தை உபனிஷத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்துல கொடுத்தார். இப்ப உதாரணத்துக்கு ரிக்வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரிக்வேதத்துக்கு நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கும். யஜுர்வேதத்துக்கு நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கும். சாமவேதத்துக்கு நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கும். அதர்வேதத்துக்கு நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கும். இந்த உபனிஷத்துக்களை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அந்த வேதத்தினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு சாந்தோக்கிய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. இது சாமவேதத்தினுடைய ஒரு 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 உபனிஷத். அப்ப நீங்க சாந்தோக்கிய உபனிஷத் படிச்சீங்க அப்படின்னா, சாமவேதத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கு அப்படிங்கிற சாரமான விஷயத்த சாந்தோக்கிய உபனிஷத்துல புரிஞ்சுக்கலாம். பிருகதாரண்யக்கம் அப்படிங்கிறது அதெல்லாம் இருக்கு. நிறைய உபனிஷத்துக்கள், கேனோ உபனிஷத்து அப்படிங்கிறது அதெல்லாம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு வேதத்திற்கும் உபனிஷத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 108 உபனிஷத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம் 4 வேதங்களை படிக்க தேவையில்லை, உபனிஷத்துக்களை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரி, உபனிஷத்தை படிக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போகும்போது அதுவும் ரொம்ப ககனமா இருக்கு, ரொம்ப கடினமா இருக்கு படிக்கிறதுக்கு. ஏன்னா அதனுடைய வழிநடை, அதனுடைய மொழி நடை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனுடைய அர்த்தங்கள் ரொம்ப மறைத்து மறைத்து சொல்லப்பட்டிருக்கு. நேரடியான அர்த்தங்கள் சொல்லப்படாது. அதே போல அதுவும் 108 உபனிஷத்துக்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, 108 உபனிஷத்துல படிக்கிற நம்மளால முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த வேத வியாசரே வேதத்தை தொகுத்து கொடுத்தவரை என்ன பண்ணாரு அப்படின்னா, பிரம்மசூத்திரம் அப்படின்னு ஒண்ணு எழுதினார். எல்லாம் வேதாந்த சூத்திரம் அப்படின்னு எழுதினார். சூத்திரம்னா உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. சூத்திரம் அப்படின்னா என்னது? ஃபார்முலா இல்லையா? இப்ப மேக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதுவாங்க. பிசிக்ஸ் நிறைய ஃபார்முலா, கெமிஸ்ட்ரி நிறைய ஃபார்முலா எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, பெரிய ஒரு தியரிய ரொம்ப சுருக்கமா கொடுத்துருவாங்க. E = mc² அப்படின்னு ஒரு சின்ன சூத்திரம் இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய மீனிங் வரும். ஆனா என்ன பண்றாரு, அதை ரொம்ப சின்னதா ஒரே ஒரு லைன்ல கொடுத்துறாரு. இதுக்கு பேர் சூத்திரம் சொல்லி சொல்றோம். அது போல என்ன பண்ணாரு அவரு, வேதவியாசர் வேதத்திற்கு வேதாந்த சூத்திரம் அப்படின்னு எழுதினார். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜென்மாதியஸ்யதஹ சாஸ்திரயோனித்வாத், இப்படிப்பட்ட சின்ன சின்ன வார்த்தைகள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சூத்திரங்களை கொடுத்திருக்காரு. இது எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 500 சில்லற இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 540ன்னு சொல்றாங்க, 550ன்னு சொல்லி சொல்றாங்க, ஒரு சில 555ன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி 540க்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேதாந்த சூத்திரத்தை ஒருத்தர் படிச்சார் அப்படின்னா வேதத்தினுடைய சாரத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேதாந்த சூத்திரத்தினுடைய முதல் சூத்திரம் வந்து அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னா என்னது? ஆதலால் ஆன்மீகத்தை பற்றி கேள்விகளை கேளுங்கள் அப்படின்னு முதல் சூத்திரம். ஆதலால் அப்படின்ற வார்த்தை எப்ப உபயோகப்படுத்துவோம் தமிழ்ல? அதனால் அப்படின்ற வார்த்தை எப்ப உபயோகப்படுத்துவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு தகுதி இருக்கு அதனால் அப்படின்னு உபயோகப்படுத்துவோம். சோ வேதாந்த சூத்திரம் ஏன் முதல்ல இப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு, அதனால ஆன்மீகத்தை பற்றி கேள்வி கேளுங்க. வேதம் இப்படி ஆரம்பிக்குது. நம்ம வேதம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, உங்க எல்லாருக்கும் மனித வாழ்க்கை கிடைச்சிருக்கியா, அதனால ஆன்மீகத்தை பற்றி கேள்வி கேளுங்க. இன்னும் சாப்பிடுறது எப்படி, தூங்குறது எப்படி, இனப்பெருக்கத்தை பண்றது எப்படி, எப்படி உடம்ப பாதுகாக்கிறது, இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இது நீங்க நிறைய மிருகங்களா பண்ணிட்டீங்க இல்லையா? மிருகங்களும் இதான் பண்ணுது, பட்சிகளும் இதான் பண்ணுது, நீர்வாழ் உயிரினங்களும் இதான் பண்ணுது, பூச்சிகளும் இதான் பண்ணுது. அதனால நீங்க பூச்சியா இருந்துட்டீங்க, புழுவா இருந்துட்டீங்க, பட்சிகளா இருந்துட்டீங்க, நீர்வாழ் உயிரினங்களா இருந்துட்டீங்க, மிருகங்களா இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இதே கேள்விதான் கேட்டுட்டு இருந்தீங்க. பரவாயில்ல. ஆனா மனுஷ பிறவி எடுத்த பிறகு இதே கேள்வி கேட்காதீங்க. மனுஷ பிறவி எடுத்துட்டீங்க அப்படியா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உயர்ந்த கேள்விகளை கேளுங்க அப்படின்னு தான் வேதாந்த சூத்திரம் ஆரம்பிக்கும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அதை சொல்லி கொடுத்துட்டே போகும். கடைசி சூத்திரம், வேதாந்த சூத்திரோட கடைசி சூத்திரம் என்ன தெரியுமா சொல்லுது? அனாவிருத்தி சப்தாத் அப்படிங்கிறத கடைசி சூத்திரம். இதுதான் நீங்க ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது. வேதாந்த சூத்திரத்தோட சாரம் இதுதான். அனாவிருத்தி அப்படின்னா ஒருவனுக்கு மோட்சம் எதனால் கிடைக்கும் அப்படின்னா ஷப்தாத் அப்படின்னு சொல்லி முடிக்குது. சப்தத்தினால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சப்தம் அப்படின்னா அதற்கு பொருள் நிறைய இருக்கு. இந்த இந்த சூத்திரத்துல நான் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு சப்தம் தான், ஹரே கிருஷ்ண மந்திரம் இல்லையா? ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படிங்கிற சப்தமா நம்ம எடுத்துக்கலாம். வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களும் சப்தம் தான். இப்ப உபதேசம் பண்ணிட்டு இருக்குமே, இதுவும் சப்தம் தான்.
நம்ம மனசுல பகவானை பத்தி தியானம் பண்றமே அதுவும் சப்தம் தான். இப்படி சப்தம் அப்படிங்கிறது பல வகையில இருந்தாலுமே கூட நான் புரிஞ்சுக்க வேண்டிய சப்தம் அப்படிங்கிறது பகவானை பற்றி கேட்பது ஒரு சப்தம், பகவானுடைய நாமத்தை சொல்றது ஒரு சப்தம். இந்த சப்தத்தினால உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு வேதாந்த சூத்திரம் கடைசியா முடிக்குது. அப்படி இந்த உலகத்துல இருந்து ஒருவன் வெளியில போனோம் அப்படின்னா அந்த மாற்றம் இல்லாத பகவானுடைய நாமத்தை எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அந்த மாற்றம் இல்லாத பகவானை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு மறுபடியும் இந்த உலகத்துல பிறவியே கிடையாது. பகவானும் அழிவற்றவனா மாறி போயிடுறார், நாமும் அழிவற்றவர்களா மாறி போயிடுறோம். அதனாலதான் பகவானுக்கு பேரு அவ்வியக, திரும்ப அனுப்பவே மாட்டான். அதனால அவனுக்கு பேரு அவ்வியக அப்படின்னு சொல்றார். ஹனுமான் முதல் முறையா கிஷ்கிந்தா காண்டத்துல ராமரை பாக்குற ராம லக்ஷ்மணன் 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சீதையை தொலைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு அசுரனை கொண்டுட்டு அந்த அசுரனால அனுப்பப்படுறாங்க, வழி நடத்தப்படுறாங்க. அந்த அசுரன் சொல்றான், ராமா இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இங்க சுக்ரீவன் ஒரு ராஜா இருப்பான், அந்த ராஜாவை போய் நீங்க சந்திங்க. அவன் சந்திச்சீங்கன்னா சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் உதவிகரமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இன்னும் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா ராமலட்சுமணன் 2 பேரும் தேடிக்கிட்டே வராங்க. ரிஷ்யமுகம் அப்படின்னு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்தா அங்க சுக்ரீவன் வந்து ஒரு குகைக்குள்ள தங்கிட்டு இருக்கா. சுக்ரீவன் முதல் முறையா ராமரை பாக்குறான், ராமலட்சுமணனை பாக்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வந்துடுச்சு. குடு 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 இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறான், எங்களா தப்பிச்சு போலான்னு சொல்லி ஓடுறான். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஹனுமான் வந்துறாரு. ஹனுமான் வந்து கேட்கிறாரு, மகாராஜா என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அந்த சுக்ரீவன் சொல்றான், ஹனுமான் இங்க வா, அங்க பார் அப்படின்னு சொல்றான். ஹனுமான் முதல் முறையா பாக்குறாரு. யார பாக்குறாரு? ராமரையும் லக்ஷ்மணனையும் முதல் முறையா பாக்குறாரு. தன்னுடைய சுவாமியை முதல் முறையா பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே ஹனுமானுடைய மனசை பறி கொடுத்துட்டார். கண்கள் தண்ணீர் பெருக ஆரம்பிச்சது, மயில் கூச்சிட ஆரம்பிக்குது, நாவு தழுதலுக்கு ஆரம்பிக்குது, கையெடுத்து கும்பிடுறார். ஆகா, என்ன ஒரு அற்புதமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறார். பாத்தீங்களா உங்களுக்கு வித்தியாசத்தை? சுக்ரீவன் பார்த்து பயப்பட்டான் முதல் முறையா, ஆனா ஹனுமான் பார்த்த உடனே பக்தி வந்துருச்சு. நமக்கும் அப்படிதான். இப்ப திடீர்னு கிருஷ்ணன் வந்து நின்றாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? கை எடுத்து கும்பிடுவோமா, திபு 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 ஓடுவோமா? நம்மளை பொறுத்துதான் இருக்கு இல்லையா? நமக்கு பக்தி இருக்கா இல்ல வந்து பயம் இருக்கான்னு அப்பதான் புரியும். சோ அப்படி அங்க ஹனுமான் பார்த்த உடனே, என்ன சுவாமி இவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? இல்ல, அவர் வந்து வாளி அனுப்பி வந்திருக்கார், என்ன கொல்றதுக்காக வந்திருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சந்தேகப்படுறேன். சே, அப்படிலாம் ஒண்ணு இருக்கா? நான் போய் அவங்கள பேசிட்டு வரேன், நான் போய் அவங்க கிட்ட போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் என்ன பண்றான் அப்படின்னா விசாரிக்கிறதுக்காக போறார். ஒரு சன்னியாசி ரூபத்துல போறார். என்ன சொல்றாங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு சன்னியாசி ரூபத்துல போறார். ராமர் முன்னாடி வந்து நின்னாரோ இல்லையோ, அவருக்கு சன்னியாச ரூபம் மறைஞ்சே போயிடுச்சு. ஹனுமான் ரூபத்தை வந்து நின்றார். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க முன்னாடி வந்து நின்னா நம்மளால போய் சொல்லவே முடியாது, நாம என்ன பண்ண முடியாது, மறைச்சிக்க முடியாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க முன்னாடி வந்து நின்னா நம்முடைய பொய்யான தன்மை மறந்து போயிடும், நம்ம உண்மையா மாறிடும். கிருஷ்ணர் அப்படி நிறைய முறை பண்ணுவார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திடீர்னு ராதையை போல இல்ல கோபியை போல வேஷம் போட்டு வருவார் ராதா ராணி முன்னாடி. எல்லாரும் முன்னாடி சமாளிச்சிடலாம், ஆனா ராதா ராணி முன்னாடி வந்து நின்னார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணனுடைய வேஷம் கலைஞ்சு போயிடும், கிருஷ்ணால இருக்க முடியாது, அவனுடைய சுயரூபம் வெளில வந்துடும். அது போல நீங்க ஹனுமான் என்ன பண்ண திடீர்னு ஹனுமத் ரூபத்தில் மாறிட்டார். மாறுறதுக்கு அப்புறம் கால மடையில விழுந்துட்டாராம். ராமனுடைய காலில் விழுந்துட்டார். அன்னைக்கு விழுந்தவர் தான் அதுக்கப்புறம் ராமரை விட்டு பிரியவே இல்லை. அதுக்கு பார்த்தா அவ்வியாக ஒரு முறை நீங்க பகவானை போய் சந்திச்சிட்டீங்க அப்படின்னா பகவானை விட்டு நீங்க பிரியவே முடியாது. நீங்க பிரிஞ்சு போறன்னு நினைச்சாலும் பகவான் உங்களை விட்டுற மாட்டார், எப்படியாவது உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவார். அதனால அவனுக்கு பேரு அவ்வியாக பேர் வச்சிருக்கார். ரொம்ப அழகான நாமம் இல்லையா? சரி, 14வது நாமம் புருஷः. புருஷः புராம் ஷரீரம் தஸ்மின் சேதே புருஷः. எவன் ஒருவன் நம்முடைய இதயத்துல நீக்கமர நிறைஞ்சிருக்கான அவனுக்கு பேரு புருஷः அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறார். புரா சேதி இது புருஷः. நம்முடைய உடல் புற அப்படின்ற இந்த இதயத்துல ஒரு பகுதியில தங்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பேரு புருஷः. புரா ஆசீது இது புருஷः. எல்லோருக்கும் முன்னாடியில இருந்து இருந்துட்டு இருக்காரு இல்லையா, எல்லாரும் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்து பகவான் இருந்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால அதுக்கு பேரு புருஷः அப்படின்னு சொல்லி சொல்றோம். யஜுர்வேதத்துல
இந்த விஷயம் தான் சொல்லப்படுது. யஜுர்வேதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல பிரளய ஜலம். அந்த பிரளய ஜலத்துல இருந்து அழகான தாமரை, அந்த தாமரையில பிரம்மா தோன்றுகிறார். அந்த பிரம்மா தோன்றியதுக்கு அப்புறம் அந்த பிரம்மா பாக்குறார், சுத்தி சுத்தி பாக்குறார். அதுல பார்த்தோம் அப்படின்னா, அவர் நினைச்சிட்டு இருக்காரு, நான் தான் சுயம்பு, நான் தான் தானாக தோன்றியவன், எனக்கு மேல யாரும் கிடையாது, நான் தான் பகவான் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, பிரம்மதேவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அங்க பார்த்தோன்னா ஒரு சின்ன ஆமை அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கு. அப்ப பிரம்மா கேட்கிறார், ஏ யார் நீ அப்படின்னு கேட்கிறார். அந்த ஆமை சொல்லுது, நான் தான் உன்னை படைத்தவன் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே அந்த ஆமையை பார்த்து சிரிக்கிறான். என்னது, நீ என்ன படைச்சியா? எனக்கு பாரு 4 முகங்கள் இருக்கு, என்ன நீ படைக்க முடியுமா ஏ ஆமையே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அந்த ஆமை சொல்லுதா, உனக்கு 4 முகம் தானே இருக்கு, எனக்கு எத்தனை முகம் இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விஸ்வரூபத்தை அப்பதான் காட்டுறாரு. சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தலைகள், 1000 கைகள், 1000 கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஸ்வரூபத்தை காட்டுறாராம். காட்டினதுக்கு அப்புறம் தான் புரியுதா, இவர் தான் எல்லாத்தையும் படைத்தவர், எல்லோருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு யாரு, பகவான் தான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணாராம் பிரம்மதேவர். இது யஜுர்வேதத்துல வரக்கூடிய ஒரு சின்ன கதை. இப்படி எல்லோருக்கும் முன்னாடி தோன்றியதுனால அவனுக்கு பேரு புருஷா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பூரயதி இதி புருஷா அப்படின்னு நாமத்தை கொடுக்கிறோம். பூரயதி அப்படின்னா ஒருவனுக்கு என்னெல்லாம் தேவையோ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவரா இருக்காரா. அதனால அவருக்கு பேரு புருஷா அப்படின்னு சொல்லி சொல்றான். நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா. ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. ஏகோ பகுனாம், ஒரே ஒருத்தன் தான், அந்த ஒருத்தன் என்ன பண்றான், எல்லாருடைய ஆசையும் பூர்த்தி பண்றாராம் பகவான். அதனால அவருக்கு பேரு புருஷா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரா பகு சனோதி இதி புருஷா ரசோபைஷா ரசம் ஹியேவா லப்த ஆனந்தி பவதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா ஆதி மூலம் அப்படின்ற பேரை ஞாபகம் வச்சுக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. புருஷா அப்படின்னா ஆதி மூலம் அப்படின்னு பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இப்படி புருஷா அப்படின்ற சப்தத்திற்கு நிறைய அர்த்தம் கொடுத்திருக்காங்க. என்னது, எப்பயும் நம்ம இதயத்துல தங்கிட்டு இருக்க, அப்புறம் புறா அப்படின்ற இடத்துல தன்னுடைய சயனத்துல இருக்கார், எல்லாருக்கும் ஆனந்தத்தை நல்கக்கூடியவரா இருக்கார், எல்லோருக்கும் முன்னாடி இருந்து தங்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் முன்னாடி இருந்து அவர் இருந்துட்டு இருக்கார், எல்லாருடைய ஆசையும் பூர்த்தி செய்யக்கூடியவரா இருக்கார். இப்படியாக புருஷா அப்படிங்கிற சப்தத்திற்கு அர்த்தம் சொல்லப்படுது. புருஷகான்ற சப்தத்துக்கு வேற விதமான அர்த்தம் சொல்லுவாங்க. இது அடுத்தது வரும்போது பார்க்கலாம். ஏன்னா இந்த புருஷ சப்தம் இங்க ஒரு இடத்துல மட்டும் வராது. இந்த புருஷ சப்தம் அப்படிங்கிறது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வேற ஒரு இடத்துலயும் வரும். அப்படி வரும்போது அங்க வேற சில அர்த்தங்களை சொல்லுவாங்க. அது நம்ம அந்த சமயத்துல பார்க்கலாம். சரி, இன்னும் ஒரே ஒரு நாமத்தை மட்டும் பார்த்தலாம். சாக்ஷி அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. பகவான் பேர் சாக்ஷி. சாக்ஷாத் கரோதி இது சாக்ஷி. சாக்ஷாத் கரோதி அப்படின்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தை அனுபவிப்பதை, சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரசிக்கிறா இல்லையா, அது போல பகவான் என்ன பண்றாரா, நாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரசிக்கிறாராம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் ஏன் இந்த நாமங்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாமங்களுக்கு அடிப்படை காரணம் என்னது, பகவான் தான் எல்லோருக்கும் தஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னோம். முக்தானா பரமாகதிகி அப்படின்னு சொல்லி சொன்னோம். பகவான் தான் எல்லாருக்கும் தஞ்சம். எப்படி பகவான் எல்லாருக்கும் தஞ்சமா இருக்கார் அப்படின்னா ஆப்கையா, ஏன்னா அவன் மாற்றம் இல்லாதவன், அழிவற்றவன். தஞ்சம், யாராவது ஒருத்தங்க பகவான் அடைச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களை பிரியவே பிரிய மாட்டானா, அவங்களை என்னைக்கும் தஞ்சம் கொடுப்பானா. நமக்கு அப்படிப்பட்ட தஞ்சம் தான் வேணும். நம்மளை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தஞ்சம் கிடையாது. சோ நம்மளை என்னைக்கும் திரும்ப அனுப்பவே மாட்டாங்க. ஆனா அவனுக்கு பேர் தஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆப்கையா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், பகவான புருஷகான்னு சொல்லி சொன்னோம். சரி, தஞ்சம் கொடுத்தா மட்டும் போதுமா, நமக்கு என்ன பண்ற, நம்ம ஒருத்தரோட வீட்டுக்கு போறோம், சார் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு இடம் வேணும், தங்கறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சார் தங்கிக்கோங்க, இங்க இந்த வீட்டுல தங்கிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அந்த இடம் கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கணுமே இல்லையா, நம்மள சந்தோஷமா வச்சிருக்கணுமே, அதான் ரொம்ப முக்கியம். அதனால இங்க சொல்றாரு புருஷா அப்படின்னா
நமக்கு வெறும் தஞ்சை மட்டும் கொடுக்கல, சந்தோஷத்தையும் கொடுக்குறாரு, ஆனந்தத்தையும் கொடுக்குறாரு, நமக்கு தேவையானது எல்லாம் கொடுக்குறாரு. அதான் புருஷ சப்தம் பார்த்தோம் இல்லையா? புருஷான்ற சப்தத்துக்கு அதான் பொருள் பார்த்தோம். நம்முடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவரா இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். சரி, சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. அது கொடுத்துட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? இப்ப அம்மா இருக்காங்க, என்ன பண்றாங்க? குழந்தைக்கு அது பசிக்குது, இல்ல வந்து அதுக்கு வந்து விளையாடணும்னு சொல்லி தோணுது. என்ன பண்றாங்க அம்மா? இந்தா குடிச்சுக்கோ போன, ஓரம் போயிடு, போ அந்த பக்கம், என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு அம்மா சொல்லக்கூடாது இல்லையா? இல்ல சாப்பாடு சாப்பிடணும், இது கிட்ட போராட முடியாது என்னால, சாப்பிடுற விதத்துக்குள்ள எனக்கு உயிர் போகுது, இந்தா போன வச்சுக்கோ சாப்பிட்டு தொலை அப்படின்னு கொடுத்துட மாட்டாங்களா அம்மா? தெரியல, அப்படி கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி தெரியல. பட் அப்படி கொடுக்க கூடாதான். அந்த அம்மா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குழந்தை சாப்பிட்றத பார்த்து சந்தோஷம் பண்ணுவா, அந்த குழந்தை நடக்கிறத பார்த்து சந்தோஷம் பண்ணுவா, அந்த குழந்தை பேசுறதை பார்த்து சந்தோஷம் பண்ணுவா, அந்த குழந்தை பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேஷ்டைகளை பார்த்து சந்தோஷப்படணுமா? படணுமா? படுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு போன் வந்ததுனால எல்லாம் கெட்டு போயிடும். போன் வந்ததுனால அம்மா அப்படி ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. குழந்தை என்ன பண்றான்னு கூட தெரியறது கிடையாது இல்லையா? ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவானை பத்தி இங்க சொல்றாங்க, சாட்சி அப்படின்னு எடுத்தனிவா சொல்றாங்க. பகவான் நமக்கு ஆனந்தத்தை மட்டும் கொடுக்க மாட்டாராங்க, அந்த ஆனந்தத்தை கொடுத்துட்டு நாம் எப்படி ஆனந்தப்படுறோம் அப்படிங்கிறத பக்கத்துல நின்னு பார்த்து சந்தோஷப்படுறாராம். இவ்வளவு அழகான ஒரு நாமம் இல்லையா? சோ பகவான் வந்து சாக்ஷாத் திருஷ்டிர் சஞ்ஞாயாம் இதி அப்படின்னு சொல்லி சொல்றார். பகவான் பக்கத்துல நின்னு பாக்குறாராம், இவன் எப்படி சந்தோஷப்படுறா, இவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படிங்கறத பக்கத்துல நின்னு பாக்குறதுனால பேரு அவ்வியக அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு குழந்தை காய்ச்சல், 3 நாளா காய்ச்சல் அடிக்கிறது, பயங்கரமான காய்ச்சல். காய்ச்சல்ல அப்படியே துடி உடிச்சு போயிட்டான். அம்மாவுக்கு தான் பெரிய அங்கலாப்பா இருக்கும். ஐயோ குழந்தை இப்படி கஷ்டப்படுறானே, குழந்தை கஷ்டப்படுறானே, குழந்தை கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு என்னைக்கும் நல்லா ஓடி ஆடி விளையாடக்கூட குழந்தை திடீர்னு படுத்துட்டான். திடீர்னு காய்ச்சல் அழுதுட்டு இருக்கா. உடம்பெல்லாம் அப்படியே நல்லா கொதிக்குது. ஓரளவுக்கு 3 நாள் கழிச்சு என்ன ஆகுது, அந்த குழந்தை காய்ச்சல் குறையுது. அந்த குழந்தை டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. கூப்பிட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி ஆடி விளையாடு. விளையாடுனா அப்படின்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்பா 3 நாள் கழிச்சு இப்பதான் என் குழந்தை நல்லா இருக்கான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை சந்தோஷத்தை காட்டிலும் அம்மா படக்கூடிய சந்தோஷம் இன்னும் அதிகமா இருக்கும். குழந்தையும் சந்தோஷமா இருக்கும் உடம்பு நல்லா ஆனதுக்கு அப்புறம். ஆனா அம்மாவுக்கு தான் இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கும். அது போல பகவான் என்ன தெரியுமா பண்றாரு, நாம் சம்சாரம் அப்படின்ற ஜுவரத்துல இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற ஜுவரத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுல இருந்து விடுபட்டு நாம் மோட்சம் அடைஞ்சிட்டோம். இல்ல இந்த 3 துன்பங்கள், அத்தியாத்மிக, அதிபௌதிக, தெய்வீக கிளேஷங்களால கஷ்டப்பட்டு இருக்கோம். அதெல்லாத்தையும் விட்டுட்டு பக்தி அப்படிங்கிற பாதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 துன்பங்கள் நம்மளுக்கு தொடவே தொடாது. அப்ப நம்ம எப்ப சந்தோஷமா இருக்கும். நாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நம்முடைய தந்தை தாயை போல இருக்கக்கூடிய பகவான், தந்தை தாயை போல போல என்ன தந்தை, உண்மையான தந்தை தாயாகிய அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அதனால அவருக்கு பேரு சாக்ஷி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்மை காட்டிலும் அதிக சந்தோஷப்படுறது, நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறது அவர்தான். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம் கிருஷ்ணன் சொல்றார். என்ன நீ நினைச்சிட்டு இருப்பா, போதும் உனக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றேன். உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன், உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நமக்கு ரெண்டுமே வேணும். ஒண்ணு இல்லாதது வேணும்னு நினைச்சிட்டு இருப்போம். என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட இல்லை, இது இல்லைன்னு புலம்பிட்டே இருக்கும். இருந்த விஷயத்த பாதுகாக்கணும். ஐயோ இது போயிடுமோ, அது போயிடுமோ, இது போயிடுமோன்னு பயந்துட்டே இருக்கும். இது ரெண்டையும் சொல்றாரு, நான் ஜவாப்தாரி, உனக்கு நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன், உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறேன். இதுக்கு மேல ஒருத்தர் என்ன சார் உங்களுக்கு சொல்ல முடியும்? இதுக்கு மேல ஒருத்தர் எப்படி கேரண்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்? அதுவும் கேரண்டி யார் சொல்றாங்க? சாக்ஷாத் கிருஷ்ணரே வந்து சொல்றார். இப்போ ஒரு கம்பெனில நம்ம போய் சேர்றோம். சேரும் போது கம்பெனி ஓனர் சொல்றார், சார் இனிமேல கம்பெனி உங்களை எல்லாம் பாத்துங்க சார், உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்துடும், பிஎஃப் வரும், இஎஸ்ஐ வரும், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வரும், உங்களுக்கு நீங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்றோம், உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றோம், பசங்க சேர்றதுக்கு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்லாம் காலேஜ்லாம் இங்கேயே இருக்கு, எல்லா டிரான்ஸ்போர்டேஷன் இங்கேயே இருக்கு, நீங்க சந்தோஷம் வாழலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அடேங்கப்பா நம்மளை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாரு இவர் நம்ம ஓனர் சொல்லிட்டு எவ்வளவு விசுவாசமா நம்ம ஓனர் கிட்ட இருக்கும் இல்லையா? இதுதான் இது கிருஷ்ணர் சொன்னா நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். ஒரு சாதாரண ஒரு ஓனர் சொல்றாரு, நம்புறோம்.
ஆனா அவரால் இது இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. திடீர்னு கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா போக வேண்டியது, எல்லாத்தையும் துரத்தி விட்டுருவார். இல்ல அந்த கம்பெனி ஓனர் இறந்து போயிட்டாருன்னா மறுபடியும் புது ஓனர் வந்தாருன்னா இதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆனா பகவான் அப்படி இல்லையே. பகவான் என்னைக்கும் அழிய போறதும் கிடையாது. அவர் அவர் வார்த்தையை மாற்ற போறதும் கிடையாது. ஆனா என்னவோ தெரியல, இந்த பகவான் மேல நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சொன்னா நம்புறோம். நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றான். அப்பா தெய்வம் மாதிரி என்ன சொல்றீங்க சார், நான் உங்களை கண்டிப்பா நம்புறேன் சார். நம்புறோம். ஆனா கிருஷ்ணன் நம்புறதே கிடையாது. டாக்டர் கிட்ட போய் சொல்றோம், சார் நீங்க தான் என்ன தெய்வமா பாத்துக்கணும், உடம்ப நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், எவ்வளவு பணம் வேணா கொடுத்துறேன், என்ன உடம்பு பாத்துக்கோங்க. நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்றாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க நம்மள. டாக்டர் பாத்துப்பாரு, அவர் பாத்துப்பாரு, விட்டுட்டு போயிடுறாங்க நம்மள. இதுவே ஒரு நாள் ஒரு நாளா நம்ம கொண்டு போய் கோயில விட்டு வந்திருக்காங்களா, சரி இன்னைக்கு ஒரு நாள் கோயிலே இருக்கட்டும், கிருஷ்ணர் பார்த்துப்பார். ஐயையோ, கோயிலுக்கா? டைமே இல்லையே போறதுக்கே. ம். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் பக்தர்கள் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சோ என்ன பண்ணும் பக்தர்கள் அப்படின்னா, பக்தர்களை போல நடந்துக்கணும். பக்தர்கள் அப்படின்னா என்னது? கோவிலுக்கு தினசரி வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு போயிடணும். இல்ல வாரத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும், கோயிலுக்கு வந்து உட்கார்ந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு பக்தர்களோட சேர்ந்து இருந்து பக்தி சேவையில் ஈடுபடணும். நிறைய பக்தனுக்கான குணங்கள் நிறைய இருக்கு. ஒரே ஒரு குணம் நான் சொல்றேன். பக்தன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு சிறந்த வழிகாட்டி, ஒரு சிறந்த குருவனுடைய வழிகாட்டுதலுக்கு கீழ பக்தி பண்றவங்க தான் பக்தன். அவ்வளவுதான். ஒரே ஒரு டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா, பக்தன் அப்படின்னா ஒரு சிறந்த பக்தனுடைய வழிகாட்டுதலுக்கு கீழ பக்தி பண்ணானா அவன் தான் பக்தன். வேற வேற இதுக்கு டெஃபினேஷனே கிடையாது. சோ அப்படி பகவான் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம நம்பினா போதுமே, நம்ப மாட்டேங்கிறோம். சாக்ஷி அப்படின்னு சொல்லி சொல்றேன். பகவானுக்கு பேரு சாக்ஷின்னு சொல்லி சொல்றேன். சரி. ஆல்ரெடி 6:50 ஆயிடுச்சு. நான் இதோட நிறுத்திடுறேன். சாக்ஷின்றதுக்கு நிறைய விஷயங்கள பார்த்திருக்கோம். இன்னைக்கு 3 டிராமால பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரி. இதுல இருந்து நான் பேசின விஷயத்துல இருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்வொர்க் குடுத்திருக்கேன். என்ன குடுத்திருக்கேன்? நாளைக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு வந்துடணும். விஸ்வநாசம் கேட்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடணும். நீங்க இதெல்லாம் கேட்கறீங்களான்னு தெரியல. போன வாரம் நாங்க நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 12 நாமங்கள் சொல்லிக் கொடுத்து, இப்ப 15 நாமங்கள் ஆகி போயிடுச்சு. இந்த 15 நாமத்த நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்களான்னு தெரியல எனக்கு. எல்லாரும் கேட்கறீங்க நிறைய பேரு. நிறைய பேர் நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிறீங்க. நோட்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஸ்கூல் பசங்க மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு பசங்க என்ன பண்ண கிட்டுக்கிட்டு உட்காந்து டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது, டீச்சர் டீச்சர் அழைச்சிடாதீங்க, டீச்சர் அழைச்சிடாதீங்க டீச்சர்னு உட்காந்து கிட்டுக்கிட்டு எல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு வீட்டுக்கு போய் திரும்பி பார்க்கணும், அப்படியே திரும்பி பார்க்காது. வீட்டுல போயிட்டு அப்படியே மூடி வச்ச புத்தகத்தை அப்படியே வீட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து திறந்து பார்க்கும். ஐயோ இதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு நினைச்சு ஓடி வந்து நிக்குங்க. அது போல இருக்கக்கூடாது. நீங்க ஏதோ இன்னைக்கு உட்காந்து கிட்டுக்கிட்டு உட்காந்து எழுதணும், மறுபடியும் நாளைக்கு தான் நோட்டை திறந்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த என்ன பண்ணுங்க, நீங்க உட்காந்து எழுதிட்டு இதை பத்தி ஆலோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுங்க. சும்மா தான் இருப்பாங்க, யாருக்கும் பெரிய வேலை இருக்காது. என்ன பண்ணுங்க, கால் பண்ணிட்டு இந்த பொருள் இந்த இந்த நாமத்துக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேளுங்க. ஐயோ தெரியாது, எனக்கு புதுசா இருக்கே. புருஷகான உனக்கு என்ன தெரியுமா, புருஷான்னு என்ன தெரியுமா அப்படி என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட பேசுங்க. பேசிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதுக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணலாம். அவங்களையும் என்ன பண்ணலாம், கிருஷ்ண பக்திக்கு கூட்டிட்டு வரதுக்கோ இல்ல வந்து இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கேட்கறதுக்கு அவங்களை என்ன பண்ணலாம், கூட்டிட்டு வர முயற்சி பண்ணலாம். நாளைக்கு வரும்போது எல்லாரும் கூட்டிட்டு வாங்க. அதே போல உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாமே யூடியூப்ல கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, வம்சிதாரிதாஸ் BVKS அப்படிங்கிறது தான் என்னோட யூடியூப் சேனல். என்னுடைய பேர் கீழே இருக்கு, வரும் பாருங்க ஸ்கிரீன்ல கீழே வருது. நீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய இதோட அர்த்தங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் இப்ப கேட்கலாம். ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே ஆஹ் நீ கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா, வணக்கம் குருஜி. நீங்க சொன்ன மாதிரி அந்த அது நாமத்தினுடைய அர்த்தம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது, ஓகே. இந்த கிளாஸ்க்கும் வர சொல்லி லிங்க் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். நான் போகிற கோயிலில் யார் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் இதை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஓகே. வந்து இப்போ நீங்க சொன்னீங்க, யஜுர்வேதத்துல வந்து அந்த பிரளய சமுத்திரம் வருது, பிரம்மா தோண்டினாரு, ஆமா ம். வந்தது, அப்புறம் விஸ்வரூபம் எடுத்து, அப்புறம் அவர் தான் புருஷா, அவர் தான் வந்து ஆதி மூலம் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க. பட் இது இதனுடைய ரெஃபரன்ஸ் புருஷ சுத்தமத்திலயும் வருது ஆக்சுவலா.
ஏன்னா அவர் ஒண்டிதான் புருஷர், மற்றவா எல்லாரும் வந்து பெண்கள் அப்படின்ற மாதிரி தான் அங்கேயும் சொல்றது. அதுல அது எந்த ரெஃபரன்ஸ் ஆக்சுவலா புருஷ சுத்தத்திலையும் இது இதுக்கும் கரெக்ட். எனக்கு புருஷுக்தம் அப்படிங்கிறது புருஷுக்தம் அப்படிங்கிறது ஒரு வேதத்துக்கான உண்டான சுத்தம் கிடையாது, மந்திரம் கிடையாது. புருஷுக்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரிக்வேதத்திலையும் இருக்கும், எஜுர்வேதத்திலையும் இருக்கும், சாமவேதத்திலையும் இருக்கும், அதர்வேதத்திலையும் இருக்கும். 4 வேதங்களையும் வரக்கூடிய ஒரே ஒரு சுத்தம் அப்படின்னா அது புருஷுக்தம் தான். ஏன்னா ஒரு சிலர் வந்து எஜுர்வேதம் மட்டும் படிப்பாங்க, ஒரு சிலர் சாமவேதம் மட்டும் படிப்பாங்க, ஒரு சிலர் ரிக்வேதம் மட்டும் படிப்பாங்க, ஒரு சிலர் அதர்வேதம் மட்டும் படிப்பாங்க. அப்படி தனித்தனியா படிக்கும்போது அவங்க விட்டு போயிடும் இல்லையா? அவங்களுக்கு புருஷன்னா யார்? புருஷன்னா யாரு? முழுமுதற் கடவுள் யார்? அப்படின்னு சொல்லிக் குடுக்குறது. அப்ப ரிக்வேதம் படிச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். முழுமுதற் கடவுள் யாருன்னு புரிஞ்சு போயிடும். எஜுர்வேதம் படிச்சாலும் புரிஞ்சுக்கலாம். சாமவேதாலும் படிச்சாலும் புரிஞ்சுக்க முடியும். எதனால? புருஷுக்தம் அப்படின்ற ஒரே ஒரு சுத்தத்தினால. சோ புருஷுக்தம் அப்படிங்கிறது புருஷன், உத்தம புருஷன் யார்? முழுமுதற் கடவுள் யார்? அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்கறதா புருஷுக்தம் சொல்லி சொல்றோம். சோ அந்த புருஷுக்தத்துல இந்த விஷயங்கள் முழுமுதற் கடவுள் யார்? அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுவாங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த சுத்தத்தினுடைய மிக முக்கியத்துவம். ஓகே. சுதா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, மதுரையில வந்து நாங்க ஜெயபதக சாமிய இது நமஸ்காரம் பண்ணோம். இங்க அவர் பாக்குறதே ரொம்ப பாக்கியம்னு சொன்னாங்க பிரபு. எங்க சின்ன பொண்ணு பெங்களூர்ல இருக்காங்க. நாங்க எப்படிம்மா அவரை பாக்குறது? இப்ப கல்கத்தால போய் பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. அவர் எப்படி சாமி பாக்குறது? மேபி அடுத்த வருஷம் ஏதாவது ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ வந்து சொல்லலாம். ஓ, அவங்க கல்கத்தாக்கு போனா பார்க்க முடியுமா பிரபு? மாயாப்பூர் போனா பார்க்கலாம். கல்கத்தால கிடையாது, மாயாப்பூர் போனோம். நம்முடைய ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான், இஸ்கானோட ஹெட் குவார்டர்ஸ். ஸோ மாயாப்பூர் போனாலுமே கூட அவங்க ஆஃபீஸ்ல இருப்பாரு, அவருடைய ரூம்ல இருப்பாரு. ஆஹ் பார்க்கலாம். ஆனா அந்த டைம்ல அங்க இருக்கணும். வேற எங்கேயும் டிராவலிங் இல்லாம அங்க இருந்தாருன்னா நீங்க பார்க்க முடியும். மாயாப்பூர்ல இருந்தா பார்க்க முடியும். ஓ, அதான் சொன்னாங்க. அவரு நாங்க இங்க பார்த்தது பாக்கியசாலி. இங்க மதுரையில நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பிரபு. ரொம்ப நன்றி நீங்க பிரபு. மதுரையா? இல்ல பிரபு, நாங்க இங்க பெங்களூர்ல இருந்து இங்க வந்தோம். கரெக்டா அந்த மாசத்துல உள்ள வந்தோம். அதுக்காக தான் கிருஷ்ணர் வர வைச்சாருன்னு தெரியல. நான் கிருஷ்ண ஓகே. பக்தி உங்க கிளாஸ் எல்லாம் கேட்கல இருந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. நாங்க தொடர்ந்து மதுரைக்கு இப்ப பக்திக்கு வந்தா இப்போ நான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நான் தான் நீங்க சொன்னீங்க நாங்க ஞாயிற்றுக்கிழமை சுபேரியா செட் பண்ணி இந்த ஞாயிற்றுக்கிழமைல இருந்து கலந்துக்கலாம்னு இருக்கோம் பிரபு. ஓகே. சண்டேஸ் கோயில்ல ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க மதுரை இருந்தீங்கன்னா எங்க கோயில்ல வந்து பார்க்கலாம். சண்டே கூட ப்ரோக்ராம் இருக்கு. 8 மணி போல அப்படி வந்தா அப்படியே உபன்யாசம் கேட்டுட்டு வார வாரம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்ல பிரபு பக்திக்கு வர்றதுக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கும். யாரு தேங்க்யூ. பிரபு, நீங்கள் கேட்கறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பிரபு, நீங்க எப்படிதான் கஷ்டப்படுறீங்க? ஒரு பக்தரை கூப்பிடுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும். பிரபுபாதர் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைச்சாலே கண்ணுல தண்ணி வருது பிரபு. இவ்வளவு பேரை கொண்டு வந்திருக்காரு பக்திக்கு. நம்மளும் சொல்லி சொல்லி பார்த்தா நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. இது மாதிரி உங்க கிளாஸ் எல்லாம் அவங்களை கேட்க வைக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பிரபு. அதுவும் நாங்களும் அவர் அந்த பிரபு சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்களும் சொல்லிடுறோம் பிரபு இனிமேல் நாங்க. நீங்க வந்து அவங்கள வந்து அவங்களுடைய ஆசைய தூண்டுற மாரி அவங்களுடைய ஆர்வத்த தூண்டணும். ஆர்வத்த எப்படி தூண்ட முடியும்? நீங்க இந்த மாரி கேள்வி கேட்டா தான் வரும். நெறைய பேருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்டின்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு மீனிங் தெரியாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? திடீர்ன்ட்டு அவங்க கிட்ட கூப்ட்டு, விஷ்ணுன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்டின்னு கேட்கலாம். அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். அவங்களுக்கு நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஓ! இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? அப்டின்னு கேட்டா, நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. அங்க தான் சொல்லிக் குடுக்குறாங்க. எனக்கும் சொல்லேன். அப்புறம் நீங்க சொல்லிக் குடுக்கணும். உடனே நீங்க சொன்னீங்கன்னா வந்து அவங்க இங்க தானே நான் வரமாட்டேன் அப்டின்ருவாங்க. நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் மறைச்சு ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு ஆர்வத்த குடுத்துட்டு, அவங்களா கேட்கணும். எனக்கும் சொல்லிக் குடுங்க. எந்த கிளாஸு? இது ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ். எல்லாருக்கும் இது பர்மிஷன் கிடையாது. ஒன்லி குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் தான் பர்மிஷன் குடுப்பாங்க. எல்லாரும் போ முடியாது. அப்படியா? நானும் வரேனே. எனக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். கேட்டு பார்க்குறேன் நானு. உன்ன அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. நானும் கேட்டு பார்க்குறேன். உன் பேரு சொல்லி கேட்டு பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அவங்கள புடிச்சு இழுத்து பிடிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வந்துடலாம். ரொம்ப நன்றி பிரபு. நல்ல ஐடியா பிரபு. பண்றேன் பிரபு இனிமேல் நானு. ஓகே. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஆனந்தி ராஜன். ஹரே பிரபு. வணக்கம் குருஜி. ஹரே நான் கிருஷ்ணா. போன தடவை உப்பிலியப்பன் கோவில் பற்றி சொன்னீங்க இல்லையா? அந்த உப்பிலியப்பன் கோவில் வந்து இன்னைக்கு எங்கள் தங்கையே தங்காத்துக்காரும் வரா. அந்த உப்பிலியப்பனுக்கு பாட்டு கூட இருக்கு. அது அது எனக்கு இப்போ லாஸ்ட் டைம் சொல்லணும்னு தோணுது. சரி வேண்டாம். இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இதை இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டைமே இல்லை. அதனால் உப்பிலியப்பனுக்கு
ரொம்ப தேங்க்ஸ் அதை பற்றி சொன்னது. நானும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் சொல்லியிருக்கேன். ஜாயின் பண்ணியிருக்கா. அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சத்யபாமான்னு. அவளும் கேட்குறா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா. இதை கூட கேட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறது சொல்கிறது எல்லாமே. இன்னைக்கு புருஷார்த்தத்தை பற்றி சொன்னீங்க. புருஷன் ஆதி மூலம்னு சொல்லிட்டு அதை நான் அவளுக்கு உடனே இமிடியேட்டாக மெசேஜ் போட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா. அதுதான். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க தான் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து நீங்க கமெண்ட் சொல்றீங்க அட்லீஸ்ட், இல்ல கொஸ்டின் கேக்குறீங்க. ம். ஸோ எனக்கு இந்த கிளாஸ்ல ஆனந்தி ராஜன் அப்படிங்கிறவங்க வந்து ஒருத்தங்க பேர் நல்லா தெரியும். அப்புறம் இன்னொருத்தங்க வசந்தி, அவங்க நிறைய பேர் எழுதிட்டே இருப்பாங்க. எஸ் வசந்தி. ம். அப்புறம் அமுதாமா, அவங்க சிரிச்ச முகத்துல உட்காந்துருப்பாங்க. ஏதாவது சொன்ன உடனே சிரிப்பாங்க. அதே போல ஒரு சிலர் வந்து சமைப்பாங்க, சமைச்சிட்டே சொல்லி கொடுப்பாங்க, சமைச்சிட்டே கிளாஸ் கேட்பாங்க. என்ன திடீர்னுட்டு சுந்தர பாண்டியன் பெரியவங்களா உட்காந்துட்டாங்க, திடீர்னு சின்னவங்களா மாறிட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கேட்டு கேட்டு வயசு குறைஞ்சு போயிடுச்சு நினைக்கிறேன். அந்த மாதாஜி தான் என்னை வந்து இந்த ப்ரோக்ராம் கூட்டிட்டு வந்தாங்க. மதுரைக்காரங்க தான் அவங்க. மதுரைக்காரங்க தான். நான் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கோயில் பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. செல்வி வேணுகோபால். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, விஷ்ணு ஹரே கிருஷ்ணா. சகஸ்ரநாம கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. நீங்க சொல்றத எங்க ரிலேட்டிவ்க்கு நான் சொல்றேன் பிரபுஜி. அவங்க காலையில கிளாஸ்க்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குண்ணா, நீங்க யூடியூப்ல போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிரபுஜி. பிரபுஜி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சாதாரண ஒரு நபர் சொன்னா நம்ம நம்புறோம், ஆனா பகவானே சொல்றாரு நம்ம நம்ப மாட்டேன்றோம். அது ஏன் பிரபுஜி? நம்ம அந்த அகங்காரத்தால அப்படி நம்ப மாட்டேன்றோமா? அது என்ன காரணத்தால பிரபுஜி? இல்ல அதெல்லாம் இல்ல, கிடையாது. ஏன்னா பகவான் ரொம்ப பெரியவரா இருக்காரு இல்லையா? ரொம்ப பெரியவர் நம்ம கிட்ட வந்து பேசினாரா நமக்கு நம்பிக்கையே வராது. ஏன்னா அவர் நம்ம கிட்ட பேசுறதா. இப்ப திடீர்னு பிரதம மந்திரி உங்க வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டு வந்து சொல்றாரு, நான் ஆம் சாப் தேக் ரहे हैं आपके लिए, हम सब करेंगे அப்படின்னு திடீர்னு உங்க வீட்டுல சொன்னாருன்னா, நம்ம யோசிச்சு பார்ப்போம். என்ன இது கனவா நினைவா? உண்மையில பிரதம மந்திரி நம்ம வீட்டுக்காவது வரதாவது, நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதாவது யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா நம்ம ரொம்ப சின்னவங்களா இருக்கமே. நம்ம ரொம்ப சின்னவங்களா இருக்கறதுனால பெரியவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு நம்பிக்கையே வராது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் மாதிரிதான். ஹரே கிருஷ்ணா மந்திரம் ரொம்ப எளிமையானது தான். அந்த எளிமையான மந்திரத்து மேல நமக்கு நம்பிக்கையே வராது. ஏன்னா ரொம்ப எளிமையா இருக்கே. ம். பகவான் நம்ம பக்கத்துல இருந்துட்டு இருக்காரு. பகவான் நம்ம பார்க்க முடியும். ஆனா நமக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா பகவான் நம்மெல்லாம் போய் பகவான பார்க்க முடியுமா? அப்படின்னு நம்ம மேல நமக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? அதனால நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியே நினைச்சிட்டு இருக்கோம். அது போல பகவான் சொன்னாலுமே கூட நமக்கு நம்பிக்கை வராத காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இன்னும் கீழ் நிலையில் இருக்கோம். ரொம்ப கீழ் நிலையில் இருக்கோம். நமக்கும் பகவானுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய மாயை. மாயை அப்படிங்கிறது நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு பெரிய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கும் பகவானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறது பெரிய மாயை. இல்ல, எனக்கும் பகவானுக்கும் என்ன தெரியுமா சம்பந்தம்? ஏதோ போட்டோல அவர் தொங்கிட்டு இருக்காரு, நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவேன், எனக்கு ஏதாவது கொடுப்பாரு, அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. பகவானுக்கும் நமக்கும், ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, ஒரு சுவாமிக்கும் ஒரு தாசனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, ஒரு உடலுக்கும் ஒரு உயிருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, இல்ல ஒரு பாலுக்கும் வெண்மையான தன்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, அப்படிப்பட்ட சம்பந்தம் தான் நம்மளுக்கு இருக்கு. 9 விதமான சம்பந்தங்களை பத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. நமக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம் பத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. பிரிக்க முடியாத சம்பந்தம் நமக்கும் பகவானுக்கும் தான் இருக்கு. பரமாத்மாவிற்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை போல. இப்படி நாம் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். பகவானுக்கும் எனக்கும் மட்டும்தான் சம்பந்தம் இருக்கு இந்த உலகத்துல. வேற யாரோட எனக்கு சம்பந்தம் கிடையாது. எல்லா சம்பந்தங்களும் தற்காலிகமானது. அவரோட இருக்கக்கூடிய சம்பந்தம் மட்டும்தான் சாஸ்வதமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அஞ்ஞானத்துல இருக்கும். இதை என்ன பண்ண, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். கேட்டா மட்டும் பத்தாது. நாம் எப்ப பக்தி சேவையில் ஈடுபட ஆரம்பிக்கிறோமோ அந்த சம்பந்தத்தை நம்ம உணர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கட்டத்திலையும் பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா? ஒவ்வொரு கட்டத்திலும் பகவான் நமக்கு வந்து நிக்கிறார், துணையா நிக்கிறார். அப்ப நான் புரிஞ்சுப்போம் பகவான் எனக்கு என்னெல்லாம் பண்றாரோ புரிஞ்சுப்போம். எப்ப தெரியுமா புரிஞ்சுப்போம்? ஒருத்தன் வந்து கேட்டானா, நான் வந்து தங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டானா ராஜா கிட்ட வந்து. அப்படியா, தங்கத்தை பார்க்கணுமா, சரி வா சொல்லி கூட்டிட்டு போனாராம்.
ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனாராம். ஏதோ உள்ள குகைக்குள்ளெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு, பெரிய லாக்கர் ரூமுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு, ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லாக்கரை திறந்து காட்டினாராம். திறந்து காட்டி இதுதான் தங்கம் அப்படின்னு சொன்னாராம். அடுத்து பார்த்தானா, இது தங்கமா? தங்கம்னு புரிஞ்சு திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்தான் அப்படின்னா, அவன் நடந்து வந்த வழியெல்லாம் தங்கமா தான் இருந்திருக்கு. அவன் நினைச்சான், என்ன சார் இதுவும் தங்கமா இருக்கு? ஆமா, அதுவும் தங்கம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் தங்கத்தை தான் நடந்து வந்திருக்கான், ஆனா தங்கம்ன்றது புரியல. அதே ஒரு லாக்கர் ரூம்ல திறந்து காட்டினா அவனுக்கு புரிஞ்சிருக்கு, இது தங்கம் சொன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டான். இதுவே ராஜா சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தங்கம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, என்ன சார் தங்கம் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லி சொல்றீங்க, இதெல்லாம் தங்கமா இருக்க முடியுமா அப்படின்னு அவன் என்ன பண்றான், ரொம்ப கிண்டலா எடுத்துப்பான். அதுவே அந்த தங்கத்தை ஒரு லாக்கர் ரூம்ல வச்சு காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, அடேங்கப்பா தங்கம் இவ்வளவு காஸ்ட்லியா அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். அது போல பக்தியோடைய ஆரம்பத்தில் நமக்கு சொல்றாங்க, கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் வந்து திருப்பதியில உட்காந்துட்டு இருப்பார், பெருமாளா உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்மள திருப்பதி கூட்டிட்டு போறாங்க. நாமும் கஷ்டப்பட்டு மலை ஏறி 7 மலை ஏறி அங்க போய் ஒரு நாள் ஃபுல்லா காத்திருந்து அந்த பகவான் கோவிந்தா கோவிந்தான்னு பார்த்துட்டு வந்தா, அப்பா பெருமாளை தரிசனம் பண்ணட்டும் அப்படின்னு நினைப்போம், அந்த தங்கத்தை பார்த்த மாதிரி. இதுவே அவன் பக்தியில முன்னேற முன்னேற அவனுக்கு என்ன தெரியுமா புரிய ஆரம்பிக்கும், நான் சுவாசிக்கிறனே காற்று, இதுக்கே பகவானுடைய உதவி இல்லைன்னா நான் சுவாசிக்கவே முடியாது. அவன் தினசரி சுவாசிக்கக்கூடிய காற்றிலேயே பகவானை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். மூச்சு இழுத்து விடுறமே, மூச்சு உள்ள போகணுமே, வெளியில வர்றதே, தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளில வர்றது, உள்ள ஆக்சிஜன் போய் சேருது, இதற்கு பகவானுடைய துணை எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவன் நினைச்சிட்டு இருந்தான் ஆரம்பத்துல பகவான் அப்படின்னா எங்கேயோ மலை மேல ஒரு கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தான். இப்போ உனக்கு புரிய ஆரம்பிக்குது, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பகவானோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு புரிய ஆரம்பிக்குது. அவன் தங்கத்தை பார்த்த மாதிரி அவன் என்ன பண்ண ஆரம்பத்துல தங்கத்தை ஒரு லாக்கருக்குள்ள பார்த்தான். அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது, உண்மையில தங்கம் எல்லா இடத்துலயும் இருக்கே அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிச்சது. அது போல நாம என்ன பண்றோம், பகவானை வந்து முதல்ல கோயிலுக்குள்ளார இங்க அங்கதான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா பக்தியில முன்னேற முன்னேற புரிய ஆரம்பிக்கும், பகவான் தான் நம்ம எல்லா இடத்துலயும், பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, நாம் பகவானை விட்டு பிரியவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு கொஞ்சம் ஞானம் தேவை, கொஞ்சம் பயிற்சி தேவை, பக்தர்களுடைய சங்கம் தேவை அதுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. விஷாலாட்சி, எல் விஷாலாட்சி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் நீங்க பிரபுஜி. வீடியோ ஆன் பண்ணணும், வீடியோ ஆன் பண்ணலாம், இனிமேலாம் கொஸ்டினுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே பிரபுஜி. பிரபுஜி ஓகேவா, ஆன்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னா? வர மாட்டேங்குதா? வர தெரியலையே இப்பதான் வருது. ஓகே, வெரி குட். பிரபுஜி. பகவான் வந்து பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் 4 பிரிவு பிரிச்சிருக்காருல்ல பிரபுஜி. அந்த அதுல வந்து பிரபுஜி இப்ப நீங்க இன்னைக்கு சொன்னேன் வந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு சொன்னேன் இல்லைங்க. அந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிராமணர்களை குறிக்கிற மாதிரி அந்த வேதங்கள்லாம் இருக்கிறது. அந்த அதர்வண வேதம்ங்கிறது யார குறிக்கிறது பிரபுஜி? ஓகே, ரிக்வேதமா இருந்தாலும் சரி, யஜுர்வேதமா இருந்தாலும் சரி, சாமவேதமா இருந்தாலும் சரி, அதர்வேதமா இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை மட்டும்தான் சொல்லி கொடுக்குது. கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணருடைய ஞானத்தை சொல்றதுக்கு தான் வேதங்கள் வந்திருக்கு. வேதைஷ்ட சர்வை அகமே வேத்யா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு. வேதங்களால பகவானை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்லி கொடுக்குது. சோ வேதங்கள் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கானது அப்படிங்கிறது எதனால சொல்றாங்க அப்படின்னா, அவங்கதான் மந்திரங்களை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்களுக்கான மட்டும் கிடையாது. வேதங்கள் அப்படிங்கிறது பொதுமறை, அது எல்லாரும் படிக்க வேண்டியது, எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது. அது என்ன பண்றாங்க, பிராமணர்கள் படிச்சு சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்லி கொடுத்தாங்க, மற்றவங்க கேட்டாங்க, அதன் பிரகாரம் நடந்துகிட்டாங்க. இப்போ வந்து ப்ரொஃபசர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ப்ரொஃபசர்ஸ் உடைய வேலை என்னது, டீச் பண்றது. அதற்காக ப்ரொஃபசர் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த நாலேஜ் அவங்க மட்டும் தான் படிப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப எல்லாரும் காலேஜுக்கு போறவங்க எல்லாரும் ப்ரொஃபஸரா மாறிடுறோமா? இல்லையே. நம்ம என்ன பண்றோம், போறோம், விஷயத்த கத்துக்கிறோம், வெவ்வேறு வேலைக்கு போறோம். அதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க, அவங்களே ப்ரொஃபஸரா மாறிடுறாங்க, இல்லையா? ஸோ அதனால ப்ரொஃபசர்ஸுக்கு மட்டுமே உண்டானது அந்த நாலேஜ் அப்படின்னா அது தப்பான அபிப்பிராயம். அந்த ப்ரொஃபசர்ஸ் என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க, படிச்சதை மற்றவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் பிராமணர்கள் பண்ணக்கூடியது. அவங்க என்ன பண்றாங்க, வேதத்தை படிக்கிறாங்க, படிச்ச வேதத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மற்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம்.
அதனால எந்த வேதமா இருந்தாலும் அது எல்லோருக்கும் பொதுவானதுதான், அது எல்லோரும் படிக்க வேண்டியதுதான். ஒரு சிலர் படிக்கிறாங்க, ஒரு சிலர் அதை கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க, அதை நடந்துக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஐ திங்க் அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜெயலக்ஷ்மி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம 4 வருஷமா இந்த இதுல இருக்கேன். நல்லா வீட்டுல எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சாண்டிங்க குறைச்சிட்டேன். என்னன்னு சொல்றாங்கன்னா, கடவுளை நாங்க பார்க்கல, நாங்க நினைச்சதை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பக்தியில இருக்கிறனால என்ன பண்றாங்க, ஓ நீங்க அப்படி பண்றியா, அப்போ நாங்க அதாவது கண்டுக்காம நம்மள எதுவுமே இதுக்கு டிஸ்கஷனுக்கோ எதுக்குமே இன்க்ளூடே பண்றது இல்ல. அவங்களே அவங்களாம் மிங்கிள் ஆகி பேசிட்டு அவங்களே முடிவு எடுத்துடுறாங்க. அது சில நேரம் மைண்ட் வந்து அர்ஜுன் சொன்ன மாதிரி ரொம்ப வேவரி ஆயிடுது. அது எப்படியோ நான் கிளாஸ் ரெகுலரா யூடியூப்ல அட்டென்ட் பண்ணிடுவேன். எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 16 ரவுண்ட் வரும், மறுபடியும் டவுன் ஆயிடுவேன். மறுபடியும் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இவங்களுக்கு எப்படி பக்தியை கொண்டு வர வெளி மக்கள் கிட்ட சொன்னாலுமே உங்க வீட்டுல முதல்ல கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதனால இது வந்து நான் ஜஸ்ட் காதால கேட்டு இதுதான் நம்மளுடைய இந்த ஜென்மத்தினுடைய இதே போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போயிடலாமோ அப்படின்ற ஒரு இதுக்கே வந்துட்டேன். ஆனாலும் ஒரு டவுட் இருந்தது, சரி ஒரு கிளாரிஃபை பண்ணிப்போம் இவங்களுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு தான் உங்ககிட்ட போட்டேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நல்ல கொஸ்டின். இப்ப நான் பக்தி செய்யறோம், நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களையும் பக்தியில கூட்டிட்டு வர முயற்சி பண்றோம், அவங்க வரல, அப்ப என்ன பண்றது அப்படின்னா, தாராளமா அவங்க எப்ப வராங்களோ அவங்க வரட்டும். கிருஷ்ணன் கிட்ட சொல்லிடலாம், கிருஷ்ணா நீங்க எப்ப பார்த்து கூட்டிட்டு வரணுமோ கூட்டிட்டு வரும். ஏன்னா நம்ம விட கிருஷ்ணனுக்கு தெரியாதா என்ன? நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இது என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பிறவில, போன பிறவில இவங்க எல்லாம் யாரு, அடுத்த பிறவில இவங்க எல்லாம் யாரு நமக்கு தெரியாது. பட் இவங்களுக்கும் பகவானுக்கு மட்டும்தான் உறவு இருக்கு என்னைக்குமே. அதனால ஒரு அம்மாவுக்கு தெரியாதா குழந்தை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம யார், நம்ம 3வது மனுஷன் தான். அது போல பகவானுக்கும் அந்த ஆத்மாக்களுக்கும் நமக்கு எப்படி தொடர்பு இருக்கோ அதே போல உங்க கணவனோ இல்லை குழந்தைகளோ பகவானுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அதனால பகவான் அவங்களுக்கு ஏதாவது பிளான் வச்சிருப்பார், அவங்களை எப்ப கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பிளான் வச்சிருப்பார். அவர் பார்த்துக்கிட்டோம். நாம் என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணியும் முடியல அப்படின்னா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நம்ம நம்முடைய ஜபத்தை சரியா செஞ்சுட்டு போகலாம். அதனால மற்றவங்க வரலையே இப்படி நம்ம காத்துட்டு இருக்க தேவையில்லை. நம்ம டைம் போயிட்டு இருக்கு. நம்ம டைம்ல நம்ம என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய காலத்துல பக்தியை செஞ்சு நம்முடைய ஆன்மீக சக்தி அதிகப்படுத்தி நம்ம போக வேண்டிய வழியை பார்க்கணுமே தவிர நான் மற்றவங்களுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இது முதல் விஷயம். 2வது, பக்தியில எனக்கு மேல கீழே இருக்கு, நல்லா ஜபம் சரியா செய்ய முடியல, மேல கீழே இருக்கு, அப்படிதான் இருக்கும். ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பக்தர்களுடைய சங்கத்துல வர வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நாம் ஆன்லைன்ல கேட்டா மட்டும் பத்தாது. நாம் என்ன பண்ணணும், கோயிலுக்கு வரணும், பக்தர்களோட சேரணும். பக்தர்களோட சேர்ந்தாதான் பக்தருடைய உண்மையான சுவையை புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம சிகரெட் வெட்டுற மாதிரி தான். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிகரெட் வெட்டலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. 1 மாசம் நல்லாவே இருக்கும், திடீர்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு நிறைய பண்ணுவாங்க, அப்புறம் திடீர்னு குறையும், திடீர்னு நிறைய மேல கீழே போயிட்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு இதை விடணும் அப்படின்னா ஒரு சிறந்த வழிமுறை இருக்கு. என்ன வழிமுறை இருக்கு, இந்த சீர்திருத்த பள்ளியா இல்ல இல்ல அது என்ன சொல்லுவாங்க, மறுவாழ்வு மையம் சொல்லுவாங்க. இந்த மறுவாழ்வு மையத்துல போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதுல இருந்து வெளில வந்துடலாம். ஏன் வெளில வந்துடலாம் தெரியுமா, ஏன்னா அந்த மறுவாழ்வு மையத்துல பார்த்தோம்னா இவரை போலவே இந்த சிகரெட் விடணும்னு நினைக்கிறாரு இல்லையா, இவரை போல 20 பேர் வந்து சேர்ந்திருப்பாங்க அங்க. அந்த 20 பேரோட சேர்ந்து இருக்கும்போது இவருக்கு என்ன ஆகும், ஓகே இவங்கெல்லாம் இருக்காங்க நானும் விட்டுணும் அப்படின்னு நினைப்பாரு. சத் சங்கம், அங்க ஒரு சங்கம் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு. இப்ப நீங்க இங்க வந்து வச்சுக்கோங்களேன், இந்த ஹரே கிருஷ்ணா சங்கத்தை வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜபம் ரொம்ப ஈஸி, 16 நாள் ஈஸியா பண்ணிடுவீங்க. இதை வீட்டுல பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ 100 கிலோ மூட்டையை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போகணும், முடியாது. ஏன்னா அவ்வளவு பிரஷர் நம்ம மேல இருக்கு, அவ்வளவு கர்ம வினைகள் இருக்கு. அப்ப பக்தருடைய சங்கத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோம், பக்தர்கள் பக்கத்திலே இருக்கோமோ அந்த அளவுக்கு பக்தி ரொம்ப சுலபமா முடிச்சிடும். நீங்க பக்தரோட சேர்ந்துருங்க, 16 மாலை ஈஸியா முடிச்சிருவீங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுப்பேன், ஐயோ என்ன 16 மாலை முடிச்சனே, தினமும் உட்காந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து ஓராடிட்டு இருப்பேன் இந்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு, சீக்கிரம் முடிச்சேன்னு நினைப்பேன். இப்போ பக்த சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம பக்தியை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா. 3வது விஷயம் நீங்க சொன்னீங்க, என்ன எதுலையுமே இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களே டெசிஷன் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு போட்டுமே, என்ன போச்சு இப்ப,
நான் மாத்த போற விஷயம் என்ன இருக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, நான் இல்லைன்னா உலகமே சுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம ஆரம்பத்துல நினைச்சிட்டு இருக்கோம், நானும் எல்லாத்துலயும் இருக்கணும், என்னையும் எல்லாத்தையும் ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பக்தியில போக போக என்னமோ யாரோ பண்ணிட்டு போங்கப்பா, என்ன ஃப்ரீயா விட்டா போதும். நான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு, நான் பகவானை பத்தி நினைச்சுக்கிட்டு, நான் என் வழியை பார்த்து போயிட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. அப்படி என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயா விட்டுடலாமே. நடக்கிறது நடக்கட்டுமே. அல்டிமேட்டா யாருடைய கண்ட்ரோலையும் கிடையாது. டெசிஷன் எடுக்கிறாங்களா அவங்க கண்ட்ரோலையும் கிடையாது. எல்லா கண்ட்ரோலும் கிருஷ்ணன் கிட்ட தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரீயா இருக்கணும். பகவான் பாத்திரம் ஒருத்தர் ஒரு விஷயத்துல இன்வால்வ் பண்ணாருன்னா இன்வால்வ் ஆகலாம். எல்லாம் இன்வால்வ் ஆக தேவையில்லை. நமக்கு ஃப்ரீயா விட்டானேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஒரு நபர் வந்து பிக்ஷை எடுத்துட்டு இருந்தாரு. பிக்ஷை எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து பிராமணர்களுடைய ஏரியால தான் பிக்ஷை எடுக்கணும். ஆனா அவருக்கு ரொம்ப பசி. அன்னைக்கு பிராமணர்கள் யாருமே அவருக்கு சரியா சாப்பாடு போடல. அப்ப என்ன பண்ணாரு? பக்கத்து வீதிக்கு போனாரு. அங்க வந்து முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ அங்க போய் சாப்பிடலாமான்னு யோசிக்கிறாரு. யோசிச்சோம் அப்படின்னா அங்க போய் சாப்பிட்டோம்னா நம்முடைய பிராமண குலம் போயிடும் அப்படின்றது அவருக்கு தெரியும். பட் பசி அதிகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்து வீதிக்கு போயிட்டாரு. அங்கேயும் பிக்ஷை எடுத்துட்டாரு, சாப்பிட்டாரு. அங்க சாப்பிட்டும் வயிறு நிறையவே இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சு? வயிறும் நிறையல, அதே சமயத்துல அவரை பிராமணனா இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ரெண்டு பக்கத்துலயும் அவருக்கு ஜீரோ. இந்த பக்கமும் லாஸ், இந்த பக்கம் லாஸ். அப்ப அவர் வந்து கேட்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய பிராமண கிட்ட பிராயச்சித்தம் கேட்கிறாரு. சுவாமி, இந்த மாதிரி என்ன வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, நான் மறுபடியும் பிராமணா மாறணும், என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் கங்கையில குதிச்சிரு, உயிரோட வெளில வந்தா நீ பிராமணன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொருத்தர் நல்லா சூடா பழுக்க காய்ச்சின கம்பி இருக்குல்ல, அது மேல சூடு மேல வச்சேன்னா நீ பிராமணன் ஆகலாம். இன்னொருத்தர் சொல்றாரு, நல்லா சூடு பண்ணிடு நெய்ய, சூடான நெய்ய குடி, உயிரோட இருந்தா நீ பிராமணன் ஆகலாம். எங்க பிராமணன் ஆகிறது? உயிரோட எங்க? சூடான நெய் குடிச்சா செத்து போக வேண்டியதான் இல்லையா? இப்படி நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அவன் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டான். அவனை குடும்பம் ஒதுக்கி வச்சிருச்சு, சமுதாயம் ஒதுக்கி வச்சிருச்சு, எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவனுக்கிட்ட இருக்கிற எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட. பிச்சைக்காரனா நடுரோட நிக்கிறான். அவன் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறான். சைத்தன்ய மகாபிரபு சந்திச்சு அவன் கேட்கிறான், சுவாமி, இந்த மாதிரி அவனுக்கு வாழ்க்கை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். சைத்தன்ய மகாபிரபு ஹரிவோ ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். நல்ல காரியம் அவனுக்கு நடந்திருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல குடும்ப பற்றுதலை விடுறதே ரொம்ப கஷ்டம். உனக்கு எல்லாம் தானா விட்டு போயிடுச்சு. அதனால என்ன பண்ணு, பொட்டி படிக்கெல்லாம் விட்டுட்டு நேரா விருந்தாவனம் போ, உட்காந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி மோட்சம் போயிட்டு சொல்லி கிளப்பி அனுப்பிச்சு விட்டாரான். அவன் ஆனந்தமா விருந்தாவனத்துல போயிட்டு என்ன பண்ணா? பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு மோட்சம் போயிட்டானான். அதனால இந்த உலக கடமைகள் அப்படிங்கிறது பெரிய பாரம். அந்த பாரத்துல நம்ம இன்வால்வ் பண்ணனா அது பெரிய வரமா எடுத்துக்குவாங்க. நம்மளை கூப்பிடலையா, பா தொல்லையே போச்சுப்பா, நம்மளோட கல்யாணத்துக்கு கூப்பிடல, நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு பரவாயில்ல போட்டும், எனக்கு கூப்பிட்டா என்ன பண்ண போறாங்க, போய் நீ என்ன பண்ண போற, புது சேலை கட்டிட்டு எல்லாரும் பொய்யா சிரிச்சுட்டு ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு வரத்துல என்ன இருக்கு? ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி பொய்யான உலகத்தை நம்ம போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதில் நம்ம கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. பகவானை பார்த்துட்டு வரலாம், ஒரு சேவை பண்ணிட்டு வரலாம். அதனால மற்றவங்களை பத்தி அதிகம் யோசிக்காதீங்க. நமக்கு சொல்லிக் கொடுக்கறது நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் இந்த பக்தி விஷயத்த கேட்கணும் அப்படின்னு நிறைய ஆர்வத்தோடு இருக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கண்டவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய ஜென்மத்துல நிறைய குடும்பத்துக்கு பிறந்து நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். அதனால நாம் செய்ய வேண்டியது, இப்ப நம்ம குடும்பத்துக்கு என்ன கடமை இருக்கோ அந்த கடமையை ரொம்ப நல்லா பண்ணணும். அதுக்காக விட்டுறக்கூடாது. கடமையை நல்லா பண்ணிட்டு இருக்கணும். நம்ம குடும்ப கடமையை நல்லா பண்ணிட்டு இருக்கணும். அதே சமயத்துல கொஞ்சம் பற்றுமையோட பகவானுக்கு நாமத்துல இல்ல பக்தி சேவையில அதிக டைம் கொடுங்க. பக்தருடைய சங்கத்தில் இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பக்தருடைய சங்கத்தில் இருக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியல, பட் எந்த ஊர்ல இருந்தீங்கனாலும் அந்த ஊர்ல கண்டிப்பா கோயில் இருக்கும், இஸ்கான் டெம்பிள் இருக்கும். அந்த கோயிலுக்கு போக முயற்சி பண்ணுங்க. எந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலியில பக்தர்கள் இருக்காங்க. அங்க வந்து திருநெல்வேலியில வந்து ஒரு ஒரு ஏரியால எனக்கு தெரிஞ்ச பக்தர்கள்லாம் அங்க பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இல்ல, இஸ்கான் டெம்பிள் இருக்கு, அங்க இன்னொரு இடமும் இருக்கு. அங்கேயும் பக்தர்கள்லாம் சேர்ந்து பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு வேணா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேன் யாரை நீங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. திருநெல்வேலியில என்னுடைய கோயிலுக்கு அனுப்ப மாட்டேன். கோயிலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்களா? வெளியிலயும் அனுப்ப மாட்டாங்க கோயில். ஓகே, அதனாலதான் அதுல அப்ப இருக்கு. ஆன்லைன்ல கேளுங்க. வேற வழி இல்லை. ஆன்லைன்ல நிறைய கேட்கலாம். ஆன்லைன் நிறைய ஜாப் பண்ணலாம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் அமுதாமா. ஹரே கிருஷ்ணா பிரபு.
ஹரே கிருஷ்ணா. பிரபு, நான் இந்த இஸ்கான்ல இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர்கள்னால எவ்வளவோ கிருஷ்ண பக்தி அடைஞ்சிட்டாங்க. எங்க வீட்டுல எனக்கு 54 வயது, அதாவது என் பொண்ணுனாலதான் நான் இதுக்குள்ள வந்தேன். ஆனா நான் வந்து நீங்க சொன்னீங்க தானே எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸை எப்படி கூப்பிடணும்னு சொல்லி, நான் கோயிலுக்கு கூப்பிடுறது எப்படி சொல்வேன்னு சொன்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை யாருமே வேலை செய்யாதீங்க, காலையில எழுப்பி இஸ்கானுக்கு வந்துருங்க, அங்க மத்தியானம் நல்லா சாப்பாடு போடுறாங்க, அப்ப ஃப்ரீ, பிள்ளைங்களே அங்க கிளாஸ்க்கு விட்டுறலாம், நீங்களும் கிளாஸ்க்கு வந்துடலாம். இந்த மாதிரிதான் நான் கோயிலுக்கு வர்றதுக்கு சொல்லுவேன் பிரபு. அந்த இஸ்கான் பண்ற நீங்க ஆச்சாரியர்களும் பண்ற பணி சான்ஸே இல்ல பிரபு. நம்ம பாரத நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இந்த இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. சொல்றதுக்குதான் நான் இது பண்ணேன். தேங்க்யூ. நானும் இப்படிதான் பிரச்சாரம் பண்ணுவேன். நான் கிளாஸ் சொல்லனாலும் இதான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தினமும் சமைச்சிட்டே இருக்கீங்க, 3 வேளை சமைச்சிட்டே இருக்கீங்க, சமைச்சா மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது இல்லையா, காய்கறி கட் பண்றது பெரிய வேலை. அதுவே இன்னும் பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, என்ன சமைக்கிறது அப்படின்னு ஆலோசனை பண்றது. மெனு ஃபர்ஸ்ட் காலைல எந்திரிச்சோன்னே எல்லா மாதாஜிஸ்க்கும் இதுதான் பெரிய பிரச்சனை, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு பிரச்சனை, பெரிய ஆலோசனையா இருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாம சண்டே ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு கம்முன்னு கோயில் வந்து உட்காந்துருங்க, நல்லா கேளுங்க, உபன்யாசம் கேளுங்க, கீர்த்தனை அட்டன் பண்ணுங்க, பகவானை தரிசனம் பண்ணுங்க, பிரசாதம் சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. இதை விட என்ன ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால மாதாஜிஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க இப்படி கூட்டிட்டு வரலாம். இல்லையா நீங்க சமைச்சுக்கோ, நான் கோயிலுக்கு போறேன், சண்டே ஒரு நாள் என்னை விட்டுரு, நீயே சமைச்சுக்கோ, நீயே பாத்திரத்தை கழுவிக்கோ, நீயே காய்கறி கட் பண்ணிக்கோ, நீயே கடைக்கு போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டு அவன் விட்டு வந்துருங்க, பின்னாடியே ஓடி வந்துருவாங்க இல்லையா. அதனால இது ஒரு நல்ல ஐடியா தான் கூட்டிட்டு வரதுக்கு. ரொம்ப நன்றிமா. ஓகே, நெக்ஸ்ட் புவனா கண்ணன். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க புவனா கண்ணன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, நான் உங்களுடைய யூடியூப் சேனல்ல நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், டெய்லி கேட்பேன். கீர்த்தன்லாம் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிளாஸ் நான் 2 நாள் திங்கள் செவ்வாய் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அது இப்ப மீனிங்கோட கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்யூ குருஜி. அதுக்குதான் அன்மியூட் பண்ணேன். தேங்க்யூ. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பண்ணியாச்சு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள நான் வந்து வீடியோ ஆன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் சான்ஸ் கொடுப்பேன். ஸோ அதனால நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. பிரியங்கா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, இது பெரியவங்களுக்கு 18 days கீதா கிளாஸ் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது கிளாஸ் நீங்க எடுக்கிறீங்களா பிரபுஜி? சம்மர் கேம்ப் மாதிரி பண்ணுவோம், பட் எனக்கு இப்போ ஐடியா கிடையாது. நிறைய பண்ணுவாங்க நினைக்கிறேன். பாலபத்ர பிரபு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாரு. நான் வந்து இங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா வந்து ஸ்லோகா ஸ்டோரி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் சம்மர் கிளாஸ் நான் இன்னும் பிளான் பண்ணல எதுவுமே இந்த டைம். இருந்தா நான் சொல்றேன் கண்டிப்பா. நான் கவனிக்கும் பிள்ளைங்களும் கவனிக்கிறாங்க குருஜி. ஆனா அவங்க கேக்குறது வந்து கதை மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்ட். இன்னைக்கு நான் உங்களுக்கு எத்தனை கதை சொன்னது ஞாபகம் இருக்கா? 4 நாமம் சொன்னீங்க குருஜி. 3 நாமம் சொல்லி கொடுத்தேன். அந்த 3 நாமத்துக்கு 3 கதை சொன்னேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இந்த கதையை நீங்க சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா வெறும் கதை மட்டும் சொல்லி கொடுக்கறதோட அதோட சேர்ந்து அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனசுல நல்லா நிற்கும். இன்னைக்கு நான் வந்து அவ்வையகா அப்படிங்கிறது ஒரு கதை சொன்னேன் இல்லையா. அதே போல ஹனுமானுடைய கதை சொன்னேன். அதுக்கப்புறம் புருஷகா அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொன்னேன். சாக்ஷி அப்படிங்கிறது ஒரு கதை சொன்னேன். சோ இந்த கதையெல்லாம் நீங்களே சொல்லி கொடுக்கலாம். நீங்க சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லா கேட்பாங்க. நம்ம விஷ்ணு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும்போது அதோட சேர்த்து ஒரு கதையும் சொல்லி கொடுத்ததா இருக்கேன். ராமாயணத்துல இருந்தும் மகாபாரதத்துல இருந்தும் பாகவத்துல இருந்து ஒரு கதை சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க அதை கதை கிட்ட சொல்லி கொடுங்க. முடிஞ்சா பக்கத்துல கூட இஸ்கான் டெம்பிள் கூட்டிட்டு போங்க குழந்தைங்கள சண்டேஸ். வெள்ளூர்ல வாணியம்பாடி ஏரியால இருக்கும். வாணியம்பாடி. ஓகே, வெள்ளூர். ஓகே, தெரியல, அங்க இஸ்கான் டெம்பிள் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்ன போயிட்டு வாங்க. வெள்ளூர்ல அணைக்கட்டு பக்கத்துல எங்கேயோ இருக்கு ஜி, போயிட்டு வரணும். மாசத்துக்கு ஒரு முறையா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் அங்க. சரிங்க, நன்றி. ஓகே, தேங்க்யூ.